எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன். அமெரிக்கா இந்தியாவினுடைய பொருட்கள் மேலே 126% வரி போடுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை படிச்சுனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டி நம்மளுடைய மார்க்கெட் ரீபவுண்ட் ஆயிருக்கு. 178 பாயிண்ட் ரீபவுண்ட். சமீபத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடி செக்டரை பாதித்த நியூஸையும் தாண்டி, இந்த நியூஸையும் தாண்டி, அமெரிக்கா 126% டேரிஃப் நியூஸையும் தாண்டி 167 பாயிண்ட் இன்னைக்கு நிஃப்டி ஏறி இருக்குன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. எந்த புண்ணியமா செஞ்ச புண்ணியம்னு தெரியல, அமெரிக்கா போடக்கூடிய அந்த 126% வரி என்பது நம்ம இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அந்த சோலார் பொருட்களின் மேல்தான் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதி பெருமூச்சே என்பது வந்தது. அதுக்குன்னு இவ்வளோ பெரிய பாயிண்ட் ரீபவுண்டு 170 பாயிண்ட் ஏறுன்னு நான் கனவுளோட நினச்சி பார்க்கல. ஆமாங்க, நம்ம இபி பில், கரண்ட் பில் கட்டுறோம், எலக்ட்ரிசிட்டி பில். ஒரு போன மாதத்துக்கு இந்த மாதம் வெறும் 10% இன்க்ரீஸ் ஆனால் கூட நம்ம டென்ஷன் ஆகிடுறோம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு 125-6% வரி அதிகம்னா ஆடி போயிட மாட்டாங்க. இதனால தான் இன்னைக்கு பல்வேறு முன்னணி கம்பெனிகள்லாம் கிராஷ் ஆயிருக்கு. வாரி எனர்ஜிஸ் 11% இறங்கியிருக்கு. ஏன் இந்த அமெரிக்கா இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து இந்தியான்னு மட்டும் இல்லை, இந்தியாவை குறி வச்சு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இது போன்ற டேரிஃப் கட்டண உயர்வு என்பது இந்தியாவை மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் மேலேயும் வரி விதிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இங்கே சோலார் உற்பத்தி செய்யும் பொழுது, அந்த சோலார் பேனல் ரிலேட்டடாக உற்பத்தி செய்யும் பொழுது நம்ம மானியம் கொடுக்குறோம். அதனால் அவங்களுக்கு சீப்பான ரேட்டு கிடைக்குது. அதனால் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் மேனுஃபேக்சரர்ஸ் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம மேலே வரியை போடுறான். டேய், நாங்களும் அதனால தானே பண்ணுறோம். நீ உங்களுடைய விவசாயத்துறைக்கு அதிகமாக மானியம் கொடுக்குற, அதன் மூலிமா நீ எங்கள் நாட்டுக்கு பொருட்களை கொண்டு வந்து விட்டீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக கொடுப்ப. அதனால தான் நாங்கள் உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு வரி இல்லாமல் உள்ள விட மாட்டேன்னு நம்ம சொல்கிறோம். அவன் கேட்க மாட்டேங்கிறாப்புல. ஆனால் இப்படி மாற்றி பண்ணுறாங்க. எனிவே, வாரி எனர்ஜிஸ் 11% இறங்கினதுக்கு இதுதான் காரணம். இந்த வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் இறங்குறதுக்கும் இந்த நியூஸ் தான் காரணம். இதுல சில பங்குகள் சோலார் ரிலேட்டடான பங்குகள் கீழே இறங்கல அதிகமா. ஏன் அப்படின்னா, அந்த பங்குகள் அமெரிக்காவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணாமல் டொமஸ்டிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய பங்குகளும் இருக்கு. அதே மாதிரி சில பங்குகள் கீழே இறங்கிய பிறகு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதன் பிறகு கொஞ்சம் பெரிய அளவில் சரிவு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் பிரீமியம் எனர்ஜிஸ் போன்ற முன்னணி சோலார் பங்குகள்லாம் 6% கும்பா. ஸோ நம்ம நாட்டில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சோலார் பேனல் தயாரிக்கிறதுல பெரிய கம்பெனிஸ் வாரி எனர்ஜிஸ், அவன் ஒரு வருஷத்துக்கு 3400 கோடி சம்பாதிக்கிறான். ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பிரீமியர் எனர்ஜிஸ், அதுவும் 1300 கோடி பக்கம் சம்பாதிக்கிறாங்க. பட் இந்த இரண்டு பங்குகளுமே இன்னைக்கு 5% ஒருத்தர் இறங்கி 52 வீக் லோல தான் இருக்கான். அதே மாதிரி வாரி எனர்ஜிஸ் அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10% இறங்கி அது இன்னும் 52 வீக் லோக்கு வரல. ட்ரம்ப் இன்னொரு அறிவு போட்டாருன்னா அப்புறம் கும்பா ஆயிடும். ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வாரி எனர்ஜிஸ், 52 வீக் லோன்ல இருக்கக்கூடிய பிரீமியர் எனர்ஜிஸ் போன்ற பங்குகள்லாம் அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகும்? நேற்று தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான பங்குகள் ஒரு ஃபோக்கஸில் வந்தது. இன்னைக்கு அது கூட செக்டரில் நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற சோலார் ஷேர்கள்லாம் வந்திருக்கு. நண்பர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு போடுவோம். சில பேர் என்ன பண்ணி நினைப்பாங்க, கீழே விழுந்த ஐடி பங்குகள் அப்படியே திருப்பி குச்சி எந்திரிச்சு மேலே ஓடுன்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. சில பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க, சரி ஏதாவது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இந்த ஹெச்எஸ்பிசி குளோபல் ரிசர்ச் என்பவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்தியாவினுடைய ஐடி கம்பெனிகள் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ரொம்ப ரிஸ்காக இருக்குது. பட் லாங் டேர்மில் பார்க்கும்பொழுது அந்த செக்டர் ஓரளவுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிரான்சிஷன், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாரும் பழகிக்கிறதுக்கு அந்த அடாப்ஷன் ஆகக்கூடிய அந்த டிரான்சிஷன் பீரியட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ரொம்ப காலம் வந்த பிறகு அதுக்கு எப்படி இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே நம்மளுக்கு பயத்தை காமிச்சுக்கிட்டே இருந்தார். இப்பெல்லாம் தொடர்ந்து நியூஸ் வெளியிட்டுக்கிட்டே இருக்கார். அவருடைய பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே டோட்டலாக அடாப்ஷன் ஆகிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். பட் லாங் டேர்மில் எங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஐடியா.
நம்ம கிட்ட என்ன தகவல் இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுல வந்து காம்படிஷன் வந்தது. ஐடி துறையில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால காம்படிஷன் வருது, அதனால அந்த பங்கு கீழே விழுந்து கிடக்கு. இதுக்கு முன்னாடியே ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல புதுசா ஒரு பார்ட்டி உள்ள வர்றாங்க, காம்படிஷன் வருது அப்படின்றதுனால கீழே விழுந்து. ஸோ இப்போ நம்ம என்ன போய் பார்க்க அதே மாதிரி டெக்ஸ்டைல் கம்பெனியை இந்த கேபிஆர் மில்லு, கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸும் மேலே வந்து டேரிஃப் நம்மளுக்கு உயர்த்தி விட்டதுனால, பங்களாதேஷுக்கு கம்மியாக இருந்ததுனால, காம்படிஷனால நம்மளால வருமானம் போயிடும் அப்படின்ற மாதிரி கீழே விழுந்தது. இப்போ நம்ம என்ன ஒரு தகவல் பார்க்க போறோம்னா, இந்த ஏஷியன் பெயிண்ட் தன்னுடைய உச்சாணி கொம்புல இருந்து எவ்வளவு கீழே இறங்கிட்டு மேலே ஏறிச்சு, டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் உச்சாணியிலிருந்து கீழே இறங்கிட்டு இந்த காம்படிஷன் விஷயத்தில் சமீபத்தில் எவ்வளவு இறங்கிட்டு ஏறிச்சு, இப்போ ஐடி பங்குகள் எவ்வளவு இறங்கியிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காம்படிஷன் அப்படின்ற தகவல் வந்த உடனே 37% அதனுடைய சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து 37% என்பது இறங்கியது. அப்படி 37% இறங்கிய பிறகு மறுபடியும் ஒரு 40% அந்த லோ ரேட்ல இருந்து திரும்பி ஏறியது. ஸோ இந்த கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு டேரிஃப்னுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இது வந்து கிட்டத்தட்ட 50% இறங்கிவிட்டு சமீபத்தினுடைய லோல இருந்து 60% என்பது ஏறி உள்ளது. அப்படின்னா இந்த பெயிண்ட் கம்பெனி 40 இறங்கி 40 ஏறி இருக்கு, டெக்ஸ்டைல் கம்பெனி 50% காம்படிஷன் பயத்தில் இறங்கி 60% திரும்பி ஏறி இருக்கு. அப்ப இந்த ஐடி கம்பெனில தற்போது என்ன நடந்திருக்கு? இப்ப நம்ம இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கை நாம் பார்க்கும் பொழுது அது கிட்டத்தட்ட 26% தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயத்துல கீழே விழுந்திருக்கு. அப்ப வந்து நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா அவன் இன்னும் 40க்குள்ளேயும் வரல, 50% இறங்குறதுக்கும் வரல, அவன் இன்னும் முன்னாடி இருக்கான். மற்றவனுக்கு நீ பரவாயில்ல தம்பி, அப்ப நீ 27% தான் இப்போதைக்கு இறங்கியிருக்க, 40ம் வரல, 60ம் வரல, இன்னும் எந்த இடத்துல இருந்து நீ திரும்பல, ஒருவேளை இங்கிருந்து நீ திரும்பிட்டீங்கன்னா நீ கெத்து தான் அப்படின்ற ஒரு மனநிலை தான். அட மற்றவங்க எல்லாம் சின்ன பசங்கப்பா, நீ எல்லாம் என்ன சின்ன பையனை, நீ ஐடி இல்லைன்னா உலகமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நீ 27% கிராஷ் ஆனதுக்கு ஒன்னா மறுபடியும் 30% திரும்பி ஏறு, இல்லையா இன்னொரு இந்த 2 ஏரியாக்குள்ள எங்காதுவா வேற ஏதாவது ஒன்று, அதாவது நிறைய சாம்பிள்ஸ் பார்க்கும் பொழுதுதான் முடிவுகள் நல்லா வரும்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? காம்படிஷன் வந்து இறங்குனது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஐஎக்ஸ்னு ஒரு பங்கு இருக்கு, ஐஎக்ஸ்ல காம்படிஷன் வருது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தடவை 25% என்னமோ கிராஷ் ஆனான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லோ டிரான்சிஷன் பெயின்ஃபுல்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த ஐஎக்ஸ் எனர்ஜியில் அப்படிதான் நடந்தது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் ஏதோ மார்க்கெட் கப்ளிங்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொண்டு இருந்த பொழுது இது திடீர்னு ஒரு முறை வீழ்ச்சி அடைஞ்சு, அந்த நியூஸ் 4 வருஷமா இருக்கு, பட் இருந்தாலும் நியூஸ் வந்ததுல இருந்து வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தா 31% வீழ்ச்சி அடைந்த பிறகு இது திரும்ப ஏறியது 22%. இவன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். 32% இறங்கி 25 தான் மறுபடியும் திரும்பி ஏறி இருக்கான். சரி, ஓகே. அப்ப ஐடி பங்கு நீ மட்டும் 27% இங்கிருந்தே திரும்பி நீ பழசு ஒரு 30-40% ஏறிட்டினா உண்மையிலேயே நீ கெத்தா தான் இருப்ப. இருக்கிறதுலே மொக்க வாங்கினது வந்து டெக்ஸ்டைல் தான், 50 இறங்கி 60 ஏறி இருக்கு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னொரு 2 முக்கியமான செய்தி. ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு, ஆண்டவா இவன் இறங்குவானா இல்லையானே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய பங்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயும் இன்னும் பெருசா கீழே விழுகாம, அதே சமயம் மேலே ஏறாம ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க். பல பேர் உச்சியில போய், இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய உச்சி, அருமையான ஒரு உச்சியா போட்டிருக்கு, ஒரு கொண்டை போலவே இருக்கிறது. ஆனா நிறைய பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடீஸ்ல வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா தான் ஓஹோ அப்படியா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு புரியுற மாதிரி. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்றது ஒரு கொண்டை போட்டு அங்கிருந்து கீழே வந்து விழுந்த பிறகு இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இங்க மேல மாட்டினவங்கலாம் இன்னும் ஒரு முறை நீ மேலே வரக்கூடாதா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அது மேலே வரப்போதா கீழே வரப்போதா அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. ஆனா எப்படியோ ஒரு 10 நாள் அப்படியே வண்டியை பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் பற்றி இன்றைய செய்தி என்னன்னா, அது இன்னைக்கு ஒரு 4% ஏறி இருக்கு. இதே மாதிரி தான் ஏபி கேபிட்டல் அப்படின்ற பங்கு. இந்த பங்குமே சமீபத்தில் விழுந்துருமா அல்லது அப்படியே கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இதுவும் ஒரு மாத காலமாக ஷேர் மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு பயப்படாம ஒரே இடத்துல நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி 2.5% பிளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, இந்த விப்ரோ வந்து எவ்வளவுங்க டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி. நான் போய் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். போன வருஷம் ஸ்டார்டிங் டைம்ல ஒரு ₹6, அதுக்கப்புறம் இடையில ஒரு ₹5, அப்புறம் மறுபடியும் இந்த வருஷம் வந்து ஒரு ₹6 அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பார்ப்பாங்க. நான் வந்து இந்த ஸ்கிரீனர் அப்படின்ற வெப்சைட்ல தான் பார்ப்பேன். ஸோ அதில் போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5.39% இருக்கு. கரண்ட் ரேட் வந்து ₹202 இருக்கு. அப்போ ₹11 டிவைடட் பை ₹202 போட்டோம்னா 5.4% வருது. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கிரீனர் வெப்சைட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 5.4 இருக்கு. அதாவது டிவிடெண்ட் ஹிஸ்டரி என்பது பார்த்து தான் நிறைய பேர் டிவிடெண்ட் பங்குகளை பற்றி யோசிப்பாங்க. கடந்த 3 வருடத்தில் அல்லது கடந்த 5 வருடத்தில் அது டிவிடெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய பங்கு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ விப்ரோ என்ற பங்கினுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்பொழுது அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. அது ஏன் அந்த வரலாறு இருக்குன்னா, அவங்ககிட்ட எல்லாம் வந்து ஃப்ரீ கேஷ் ரிசர்வ் என்பது இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அவங்க லாபம் என்பது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட வந்து பார்க்கல, போன குவார்ட்டர் என்ன பண்ணாங்கன்னா 3145 கோடி லாபம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏஐ வந்து இன்னும் உள்ள வந்து கலந்து இவங்களுடைய லாபத்தை கெடுக்கல. அதான் இப்போ கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோமே, ஹெச்எஸ்பிசி வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, ஐடி செக்டர் என்னமோ நல்லா தான் இருக்கும் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில், பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்து அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய லாபத்தை எப்படி பாதிக்குது அப்படின்றத நம்ம மெதுவாக தான் பார்க்க முடியும். இட்ஸ் அ ஸ்லோ டிரான்சிஷன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய டிவிடெண்ட் டேட்டா போய் பார்க்கணுன்னா இந்த மாதிரி போய் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்சேஞ்சில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அதை பார்க்குறதான் கரெக்டாக. நீங்கள் கத்திரிக்காயை பொரியல் பண்ணாவே பிடிக்காது, இதில் சாம்பாரில் வேற போட்டிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி தான் ஐபிஓ. ஏற்கனவே 3 ஐபிஓ நேற்று ஓப்பனாக இருந்தது. அதுலேயே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி கூட இன்னொரு ஐபிஓ சேர்ந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஆம்னிடெக் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு ஐபிஓ. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தாலும் 1.76% தான் இருக்குது. ஸோ ஐபிஓனுடைய நியூஸ்களில் ஒன்றும் செலுசெலுப்பு இல்லை, எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஆஹா நண்பர்களே, இந்த மாணிக்கத்தை அடி வாங்கி தானே பார்த்துருக்கேன், திருப்பி அடித்து பார்த்தது இல்லையே ஹா 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 அப்படின்ற மாதிரி பல புதுவிதமான கமெண்ட்டுகள். இந்த மாதிரி கமெண்ட் வந்து என்னுடைய 4 வருஷ வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நண்பர் இல்லை, எல்லாருமே ஒரே சமயமாக அந்த கமெண்ட் போடும்பொழுது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐடிஎஃப்சியில் இப்போ தாங்க நான் 12% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தேன், என்ன வெளியே வந்தோடனே பையன் கீழே விழுந்து கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கமெண்ட். இன்னொரு நண்பருமே இந்த ஐடி ரிலேட்டடான பங்குகளில் போன வாரம் தான் விற்றேன், அப்புறம் என்னடா திடீர்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஏகப்பட்ட பேர் 20%, 15% இறங்கி கிடக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காப்புல. ஸோ பல நண்பர்களுக்கு வந்து டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா என்ன அப்படின்றது தெரியல. நார்மலாக பல பேர் விற்றதுக்கு அப்புறம் அந்த ஷேர் ஏறி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் விற்றுட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா பல பங்குகள் கீழே இறங்கி இருக்கிறது வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. வேணும் எங்களுக்கு இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சி அடிக்கடி வேணும். இந்த இண்டிஜின் அப்படின்றது ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய கம்பெனி. அந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு 100 கோடி எப்பவும் பண்ணக்கூடிய வருமானத்தை பண்ணிக்கிட்டு தான் போன டிசம்பர் குவார்ட்டரில் ரிசல்ட் விட்டுருந்தாலுமே அது 52 வீக் லோவில் போய் விழுந்திருந்தது. அந்த பங்குல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 16% தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே போய் விழுந்திருந்தது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது தற்போது 440 490 வந்துள்ளது. ஸோ ஒரு செக்டர் லீடர் ஷேர் ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் பரிதாபமாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய செய்திகளில் இந்த இண்டிஜின் ரிசர்ச் அப்படின்ற பங்கு இருக்குது. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஏதோ கீழே சப்போர்ட்டில் விழுந்து கிடந்ததேன்னு உள்ளே போனேன், எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ சமீபத்தில் வரக்கூடிய கமெண்ட்டுகளின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது வருத்தப்படக்கூடிய கமெண்ட்டுகளை விட அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய கமெண்ட்டுகள் தான் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் கூட வருத்தப்படுறாரு, ஆண்டவா என் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை சோகத்தை தான் நான் பார்ப்பேன்னு தெரியல, எங்கே போய் நிப்பானே தெரிய மாட்டேங்குதே இந்த கேபிஐ டெக்னாலஜிஸ். இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியாவாக தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து 32% கீழே விழுந்து கிடக்கிறான். இப்போ கூட அது வந்து மேலே ஏறி வரலையே முருகா அப்படின்ற மாதிரி பாவம் ஒரு நண்பர் மனசு நொந்துருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் 1730 ரூபாய்க்கு வாங்கி 810 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தா அப்புறம் அவருக்கு மனசு நோகாமல் என்ன பண்ணும். இன்னொரு நண்பருமே அதுதான் ஃபீல் பண்ணுறாரு. நானே வந்து ஒரு ஷேர் நல்ல லோ ரேட்டில் கிடைக்குன்னு 1 வருஷத்தினுடைய லோ ரேட்டில் தான் போய் எடுக்கிறேன்.
ஆனால் அவன் என்னடான்னா அதுக்கப்புறமும் கீழே போகிறானே ஆண்டவா அப்படின்ற ஒரு மனக்கவலையில் தான் இருக்காரு. அதாவது 52 வீக் லோன்றது ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட். யாராக இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு 50% தள்ளி போடுறாங்க, பொங்கலுக்கு 50% தள்ளுபடி போடுறாங்கன்னா தானே பெரும்பாலும் துணி எடுக்க போகிறாங்க. அது மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் என்பது 52 வீக் லோனில் வந்து விழுகும்பொழுது அதையும் உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவன் எங்கே போய் நின்றுட்டு திரும்பி வருவான்றது அவன்கிட்ட தான் கேட்கணுன்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் திரும்பி ஏறக்கூடிய தகுதிகள் இருக்கிற பங்காக இருந்தால் கண்டிப்பாக திரும்பி வரக்கெல்லாம் வாய்ப்பு இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு 2025 அவன் 1 இயர் லோ அப்படின்ற மாதிரி போயிட்டான். ஆனால் அந்த 1 இயர் லோ போனதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி 1 இயர் ஹை பக்கத்தில் வந்துட்டான். அப்புறமும் மறுபடியும் ஒரு 1 இயர் லோ பக்கத்தில் சமீபத்தில் இந்த 2026 ஜனவரி சமயத்தில் போய் கீழே விழுந்துட்டான். 1 இயர் லோ 1000 ரூபாய் ரேஞ்ச். இப்போ பார்த்தோம்னா மறுபடியும் அங்கிருந்து ஒரு 20% மேல் நோக்கி ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ திரும்பி ஏறக்கூடிய பங்குகள் இருக்க தான் செய்யுது மார்க்கெட்டில். பட் நம்ம கெட்ட நேரம் அவர் சொல்கிற மாதிரி அவருடைய கெட்ட நேரம் வந்து 52 வீக் லோனில் தான் எடுக்காரு. ஆனாலும் அதை உடச்சிட்டு கீழே போகுதுன்ற பொழுது மனசு கொஞ்சம் வலியாக தான் இருக்கும். இது போன்ற பல ஷேர்கள் கும்பா பாட்டு பாடுறதுக்கு இந்த நண்பர் மாதிரி பல நண்பர்கள் இருக்கிறதான் காரணம். நான்லாம் ஒரு ஷேர் வாங்கினாவே கும்பா தான். இப்போ டிசிஎஸ்ல வேற ஜாயின், அந்த கம்பெனிலேயே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு போல. உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்றாரு. உடனே இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆந்த்ரோபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிக்கு அவரை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுறணும். ஏன்னா அந்த கம்பெனினால தான் நம்மளுடைய ஐடி கம்பெனிகள்லாம் வீழ்ச்சி அடையுது. ஒருவேளை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையே ஒருத்தர் ஹேக் பண்ணி கும்பா பாட விட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு இவர்னால மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். இவர் தாங்க தெளிவான ஆள். ஆனால் ஏன் பேர் இப்படி ஐ ஆம் ரியலி ஃபுல்னு வச்சுக்கிட்டாருன்னு தெரியல. அட கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் வந்து எஸ்ஐபியிலேருந்து எஸ்டபிள்யூக்கு மாறிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி வச்சுருக்காரு. அதாவது உலகத்திலேயே வந்து ரிஸ்க்கும் அதிகம் ரிட்டர்னும் அதிகமாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒரு 4-5 வரிசைப்படுத்துங்கன்னா முதல்ல ஈக்விட்டி தான் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கிரிப்டோ ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது பிரைவேட் ஈக்விட்டி ஆகட்டும், அல்லது வேறு ஏதாவது ரொம்பவுமே எக்ஸோட்டிக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், செக்யூரிட்டைசேஷன்லேருந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக பேங்க் எஃப்டி இருக்குது. அது மாதிரி எத்தனை ப்ராடக்ட் இருந்தாலும் ஈக்விட்டி வந்து ரிஸ்க்கு எடுக்கிற ரிஸ்க்கு லாங் டேர்மில் ரிவார்டு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டின்றது நம்பர் 1ல் இருக்கிறது ஈக்விட்டி தான். அதில் எஸ்ஐபி போட்டுட்டு எதிர்காலத்தில் நான் எஸ்டபிள்யூபி எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஐடியா வச்சுக்கிட்டு ஐ ஆம் ரியலி ஃபுல்னு, இதுக்கு பேர் தான் தன்னடக்கம் அப்படின்றது. ஷேர் மார்க்கெட்டில் வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த நாட்கோ ஃபார்மா பற்றி ஒரு பிஸ்னஸ் அப்டேட் ஒன்று வந்துட்டு இருந்தது. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து என்ன செக்டர் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே பேங்கிங் செக்டர் அப்படின்றது ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஆனால் அதே சமயம் ரொம்ப கிராஷ் ஆகிட்டு அந்த கிராஷை இம்மீடியட்டாக அப்சர்வ் பண்ணக்கூடிய செக்டர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுலேயும் ஃபைனான்ஸ் செக்டர் அப்படின்ற மாதிரி இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றிய தகவல் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு கிராஷ். இப்போ ஏற்பட்ட கிராஷ் ஆனால் அடுத்த நாளிலிருந்து தொடர்ந்து 10% சரிவடைஞ்சு நல்ல ரேட்டுக்கு, சீப்பான ரேட்டுக்கு இன்னும் போகல. வேற எவனும் சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சானா என்னன்னு தெரில. மிகப்பெரிய கிராஷ் ஆன பிறகு அந்த பேட் நியூஸ் ரிலேட்டடான ஒரு தகவல் வந்த பிறகு அந்த பங்கு அப்படியே நிறுத்தி வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்கு காரணம் அது இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்றதான் முதல் காரணமாக உள்ளது. இதுவே ஐடி துறையினால் நிற்க முடிஞ்சுதா? ஐடி துறை மொத்த துறையும் கடந்த 10 நாளில் வந்து மார்க்கெட்டையே மேலே ஏற விடாமல் பண்ணி விட்டாங்க. அவங்களும் 10-20% இறங்கிட்டாங்க. வேறு என்ன முக்கியமான செய்திகள் பார்த்துட்டு இருந்தோன்னா, இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு இன்னும் எந்த விதமான பிரச்சனையும் வரலை அப்படின்ற மாதிரி எத்தனையோ பேர் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. உலக அளவில் மற்ற குளோபல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் நம்ம இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்தியாவுக்கு கடன் கொடுத்த வேர்ல்டு பேங்க்லேருந்து எல்லாரும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஆர்பிஐ சொல்கிறதா நம்ம பெரும்பாலும் நம்பணும். அப்படின்னாலும் யார் நல்லபடியாக சொல்லடி கொடுத்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் பார்த்துட்டு இருந்த எஸ்பிஐனுடைய ரிப்போர்ட்டில் வந்து ஒன்று என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி என்பது 8.1% வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் அதிகமாக அடி வாங்கின செக்டரில் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஒன்று. அதில் இந்த டிக்சன் போன்ற பங்குகள்லாம் தான் செக்டர் லீடர். ஒரு முறை என்ன பண்ணால் 12,000 கீழே விழுந்தவன் மறுபடியும் 18,000 வரைக்கும்லாம் போனவன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டு தம்பி தப்பிச்சு ஓடிடுன்னு சொன்ன பையதான். அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு 10,000 கீழே ஒரு 9,000 பக்கத்தில் சப்போர்ட் எடுத்து ஓரளவுக்கு நிலையாக நின்று வந்தான்.
இப்போ நீ அந்த சரிவை தடுத்து நிறுத்தி மறுபடியும் பழையபடி 12,000 வருமா அல்லது 14,000 வருமா, அல்லது ஒருவேளை இந்த 1 இயர் லோவை மட்டும் கீழே விட்டுட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை எங்கே போய் நிறுத்துவான்னு தெரியாதபடிக்கு தற்போதைக்கு 1 இயர் லோ பக்கத்தில் வந்து நின்று லேசாக பவுன்ஸ் காமிச்சு மறுபடியும் அங்கே நிற்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட சைடுவேஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்ற செய்தியில் இந்த டிக்சன் அப்படின்றது வருது. ஆத்தா மாரியாத்தா எப்படியோ இந்த 126% அமெரிக்கா போட்ட டேரிஃப் சோலார்களுக்கு மட்டுமே அப்படின்றத படித்ததில் ஒரு நிம்மதி. நன்றி, வணக்கம்.